கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்தில் ஆசீர்வாதம் பெற சென்ற வைரலகோரி கலையரசன் அங்கு அவரது பெருமைகள் குறித்து பேசும் பொழுது பிரேமலதா விஜயகாந்த் வியப்புடன் கேட்டறிந்தார். மறைவப்போ நான் காசையில் இருந்தேன் நான். ஸோ அப்புறம் டெலிவரி ஆயிடுச்சு. இப்போ திருப்பி காசைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐயாவுடைய பாதம் தொட்டுட்டு, ஏன்னா அவர் இறைவனடி சேர்ந்துட்டாருன்னு நான் சொல்லியிருந்தேன். நிறைய மக்களுக்குமே நான் தெரிவிச்சிருக்கேன், ஐயாவுடைய கோவிலில் நீங்கள் போயிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் வச்சா குழந்தை வரம் வேண்டும், எனக்கு திருமணம் வரம் வேண்டும், எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் வேண்டுதல் வச்சா நிச்சயமாக நடக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வாக்கு கொடுத்துருக்கோம். ஐயா இறைவனடியில் தான் சேர்ந்திருக்கிறாரு. அவருடைய புண்ணியங்கள் எல்லாமே இன்னைக்கு பல மக்களுடைய வீட்டில் இன்னைக்கு ஐயாவுடைய சிலை கோயில்களில் கருவறைகளில் கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கு. இன்னது பெரிய அளவுல வரும். ஐயாவுடைய புகழ் இந்த உலகெங்கும் ஓங்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இது ஒரு நிதர்சனமான உண்மை. ஐயா என்னைக்குமே நம்மளை இந்த மதம் இந்த ஜாதி என்று கூப்பிடவில்லை. இந்துவை எழுந்து வா, முஸ்லீமை முழங்கி வா, கிறிஸ்துவனை கிளம்பி வா என்று ஐயா சொல்லவில்லை. மனிதனை எழுந்து வா, மானுடம் படைக்கவா, உன் பாதங்கள் நடக்க துவங்கினால் பாதைகள் மறுப்பதில்லை, சுடும் வரைதான் நெருப்பு, சுற்றும் வரை பூமி, நீங்கள் அனைவரும் போராடும் வரை மனிதன் என்று சொல்லும் வீர தமிழன் ஐயா அவர்கள் இங்கு உறங்கிக் கொண்டிருக்கிறார். நம்மிடையே அனைவரிடமே பேசிக் கொண்டிருக்கிறார். ஐயாவுடைய புகழ் இந்த உலகெங்கும் பரவும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல. அம்மா அவர்களை சந்திச்சு ஆசி பெறலாம்னு சொல்லி வந்திருக்கிறேன். நிச்சயமாகமா நிச்சயமாகமா ஐயா தரிசிட்டு நான் கிளம்புறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.